ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னஸ் கால்சன் அண்ட் ஹன்ஸ் நெய்மன் விளையாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போறோம். இவங்க 2 பேரும் விளையாண்டாலுமே ஃபேன்ஸ்க்கு இடையில மிகப்பெரிய எதிர்பார்ப்பும், எக்ஸைட்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். அந்த அளவுக்கு ரிவால்வ்ஸ் உள்ள பிளேயர்ஸ் இவங்க 2 பேருமே. ஸோ இது வந்து 10+0 ஃபார்மேட்ல விளையாடப்பட்ட கேமு. மேக்னஸ் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு ஹன்ஸ் நேமன். இப்ப நைட் F3, நைட் C6, பிஷப் B5 இந்த இடத்துல இப்ப A6 ப்ளே பண்ணி பிஷப்ப கிக் பண்றாரு. பிஷப் A4, நைட் F6 இந்த இடத்துல இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு மேக்னஸ். பிஷப் E7 இப்ப D3, B5 ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் டெவலப்மெண்ட். இப்ப இந்த ஒரு பிஷப் வந்து கிக் பண்றாரு. அதனால இப்ப பிஷப் B3 இப்ப ஹன்ஸ் நேமனும் வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப A4 வந்து புஷ் பண்றாரு மேக்னஸ் கால்சன். ஸோ இந்த இடத்துல வந்து பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இப்ப ஹன்ஸ் நேமன் வந்து சிம்பிளா அவருடைய பிஷப் வந்து ஃபேன் செட்டப் பண்றாரு. பிஷப் B7 இப்ப பிஷப் G5 ஸோ பிஷப் G5 மூலியமா பாருங்க, அவருடைய இந்த ஒரு பிஷப்ப வந்து டெவலப் பண்றாரு. இப்ப D6 புஷ் பண்ணி ஹன்ஸ் நேமன் அவருடைய சென்டர் பான வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. இப்ப மேக்னஸ் கால்சன் வந்து இந்த பி பான வந்து எடுக்குறாரு. A டெக்ஸ் B5, A டெக்ஸ் B5 இப்ப ரூக்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப குயின் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல டயகனல் இருக்கு. பிளஸ் இந்த குயினுக்கு வந்து இந்த A5லயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இப்ப வந்து நைட் C3 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ் கால்சன். ஸோ நைட் C3 மூலியமா இந்த ஒரு வீக்கான பான வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த பானெல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணல. ஸோ சிம்பிளா ஹன்ஸ் நேமன் இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாருன்னா, நைட் A5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் A5க்கு அப்புறமா பாருங்க, ஒரு பான வந்து ஓப்பனிங்லயே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு ஹன்ஸ் நேமன். இப்ப நைட் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இப்ப நைட் டெக்ஸ் பிஷப், பான் டெக்ஸ் நைட். ஸோ அதுக்கு மாறாக ஹன்ஸ் நேமன் வந்து மேக்னஸ் கால்சனுடைய பான்ஸ வந்து இந்த இடத்துல டபுள் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மேக்னஸ் கால்சனுடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பையும் வந்து எடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப வந்து இந்த ஒரு பான் அட்டாக்ல இருக்கு. C7 பான். அதனால இப்ப குயின் B8 ப்ளே பண்ணி இந்த பான டிஃபெண்ட் பண்றாரு. பிளஸ் குயின் வந்து இந்த ஒரு டபுள் பான் இருக்கிற இதே ஃபைல்ல வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப நைட்டும் இருக்கு இல்லையா? அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா, நைட் எடுத்துன்னு வந்து C3ல போடுறாரு மேக்னஸ் கால்சன். இப்ப இந்த ஒரு பிஷப்ப வந்து கிக் பண்றாரு ஹன்ஸ் நேமன். இப்ப பிஷப் டேக்ஸ் நைட், பிஷப் டேக்ஸ் பிஷப் இந்த இடத்துல இப்ப குயின வந்து டெவலப் பண்றாரு. குயின் C2, குயின் C2க்கு அப்புறமா பாருங்க, இப்ப குயின் A7, குயின் A7க்கு அப்புறமா இந்த ஒரு டபுள் பான வந்து இப்ப புஷ் பண்றாரு. கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து உருவாக்கிக்கிறாரு மேக்னஸ் கால்சன். இப்ப வந்து C6 வந்து ப்ளே பண்றாரு ஹன்ஸ் நேமன். ஸோ C6க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பான வந்து சேலஞ்ச் பண்றாரு. ஏன்னா இந்த பான் வந்து எனிவே டபுள் பான்ஸ் தான். ஓகேங்களா? ஆனா இந்த பான வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பானு, நைட் டெக்ஸ் பானு இப்ப குயினுக்கு அட்டாக். அதனால இந்த இடத்துல குயின் எடுத்துன்னு வந்து A6ல போடுறாரு ஹன்ஸ் நேமன். குயின் A6க்கு அப்புறமா இப்ப நைட் C3 இந்த நைட்க்கு வந்து அட்டாக் வருது இல்லையா? அதனால நைட் C3 இப்ப ரூக் C8 ஸோ ஹன்ஸ் நேமன் பாருங்க, அவருடைய பீஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டாரு. முக்கியமா இந்த ரூக் வந்து இப்ப குயின் இருக்கிற ஃபைல வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால இப்ப குயின் B3 வந்து மேக்னஸ் ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப மேக்னஸ் கால்சனுக்கு வந்து B5ல ஒரு எக்ஸ்ட்ரா பான் இருக்கு. ஸோ எல்லா பீஸுமே நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பான வச்சு நம்ம வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த இடத்துல இப்ப பிஷப் C6 வந்து ப்ளே பண்றாரு ஹன்ஸ் நேமன். பிஷப் C6க்கு அப்புறமா இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ நீங்க நினைக்கலாம், இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிளாக் வந்து இந்த ஒரு பான் ஃப்ரீயா தானே இருக்கு. D3 பான எடுத்துக்கலாமே நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா வந்து நம்ம ரூக் D1 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த குயினுக்கு அட்டாக் வரும். குயின் போனதுக்கு அப்புறமா D6 பான நம்ம திரும்பவும் கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலிருந்து பிளாக் உடைய சென்டர் பானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல ஹன்ஸ் நேமன் வந்து இந்த ஒரு D3 பான கேப்சர் பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா, பிஷப் D8 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் D8 மூலியமா பாருங்க, இந்த ஒரு பிஷப் இங்க வந்ததுக்கு அப்புறமா முக்கியமா இந்த ஒரு C6 ஸ்கொயருக்கு வந்தார்னா, இந்த ஒரு டயகனல் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ ஹன்ஸ் நேமன் கிட்ட ஒரு பான் டவுனா இருந்தாலும், அவருடைய பிஷப் பேர் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத தான் வச்சு அவர் முக்கியமா இந்த இடத்துல ஆட்டம் காட்டப் போறாரு. இந்த இடத்துல இப்ப D4 வந்து ப்ளே பண்ணி சென்டர் பான வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப குயின் A5 ஸோ குயின் A5 மூலியமா பாருங்க, இந்த பானுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் வருது. இப்ப மேக்னஸ் பான்ஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. அதனால தான் இந்த குயின் வந்து இந்த இடத்துல டிஃபென்ஸ்க்கு வந்திருக்கிறாரு. இப்ப ரூக் D1க்கு அப்புறமா இப்ப பிஷப் B6 ஸோ ஹன்ஸ் நேமனுடைய பிஷப் பாருங்க, இந்த இடத்துல வந்து சூப்பரா மேக்னஸ் கால்சனுடைய கிங் சைட்ல வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால மேக்னஸ் வந்து அவருடைய நைட்ட வந்து சென்ட்ரலைஸ் பண்றாரு. நைட் D5 இப்ப இந்த ஒரு நைட் வந்து சென்டர்ல நெறைய ஸ்கொயர்ஸ வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால ஹன்ஸ் நேமன் வந்து அவருடைய லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. பிஷப் டெக்ஸ் D5 இப்ப வந்து பான் டெக்ஸ் D5 இந்த ஒரு பான் வந்து கொஞ்சம் பாசர் பான் மாரி இருக்கு பாருங்க மேக்னஸ் கால்சனுக்கு. ஸோ அதனால இந்த பான வச்சு எடுத்துட்டாரு. இப்ப குயின் C5 ஸோ குயின் C5 மூலியமா பாருங்க, குயின் அண்ட் ரூக் வந்து ஒரே ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு முக்கியமான பிஷப் அண்ட் குயின் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீக்கான F2 ஸ்கொயர வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ரூக் D2 கூட நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். பட் ரூக் D2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு வேரியேஷன் வந்து E4 வந்து மேபி ப்ளே பண்ணலாம். E4க்கு அப்புறமா நைட்ட புஷ் பண்ற மாரி இருக்கும். நைட்ட வந்து நீங்க இங்க போடுற மாரி இருக்கும். நைட் D4
ஸோ இந்த ஒரு டயகனல நீங்க வந்து இப்போதைக்கு மறைச்சிடலாம். பட் இப்ப ஒயிட்டோடைய பீஸ்லாம் பாருங்க கொஞ்சம் பேசிவா இருக்கிற மாரி இருக்கும். ரூக் வந்து இங்க டிஃபெண்டிங் பார்ட்ல இருக்கிறாரு. நைட் வந்து இங்க மறைச்சிட்டு இருக்காரு. என்னதான் சென்டர்ல வந்து சில ஸ்கொயர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாலும். ஸோ அதனால மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல என்ன முடிவு பண்றாருன்னா, ரூக் எஃப்1 வந்து ப்ளே பண்ணி இப்படி டிஃபெண்ட் பண்றாரு இந்த எஃப்2 பான. ஆக்சுவலா இந்த ஒரு பான் வந்து இப்ப அட்டாக்ல இருக்கு இந்த நைட் மூலியமா. ஸோ இந்த பான கூட ஆக்சுவலா புஷ் பண்ணிருக்கலாம். இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நைட் E5 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ நைட் E5 மூலியமா இந்த இடத்துல வந்து ஃபர்தரா கூட இந்த பான வந்து நம்ம புஷ் பண்றதுக்கு கூட ஒரு முயற்சி இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து ரூக் B8 கூட இந்த இடத்துல ப்ளே பண்ணலாம். ஸோ ரூக் B8 மூலியமா இதுல என்ன ஒரு ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் அண்ட் குயின் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டயகனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரூக் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணீங்கன்னா, திரும்ப பிஷப் டெக்ஸ் ரூக் செக்கோட வரும். அதுக்கப்புறமா விட்ட குயின B3ல நம்ம வந்து திரும்ப எடுத்துக்கலாம் இந்த ஒரு ரூக் B8 மூலியமா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஐடியா. பட் அந்த ஒரு ஐடியாக்குள்ள போகல. இந்த இடத்துல இந்த பான வந்து ரூக்க வச்சு டிஃபெண்ட் பண்றாரு ஹன்ஸ் நெய்மன். ரூக் E8க்கு அப்புறமா இப்ப குயின் A4 இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக்கு பேக் ரேங்க்ல இருக்கிற ரூக்குக்கு இப்ப ரூக் D8 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த ஒரு பானுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் வருது. இந்த ஒரு பானுக்கு இருந்த டிஃபென்ஸ் போயிடுச்சு பாருங்க. அதனால நைட் டெக்ஸ் பான இப்ப விட்ட பான பார்த்தீங்கன்னா, ஹன்ஸ் நெய்மன் வந்து இந்த சென்டர் பான வச்சு கேப்சர் பண்ணிக்கிறார். பட் ஸ்டில் மேக்னஸ் கால்சனுக்கு இந்த ஒரு பி பான் வந்து எக்ஸ்ட்ரா பான் தான் ஓகேங்களா? ஸோ போர்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் குறைய குறைய மேக்னஸ் கால்சன் இந்த பானுடைய பவர வந்து காட்ட ஆரம்பிப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல 2 பேருக்குமே இன்கிரிமென்ட்டே கிடையாது. இப்ப நைட் F3 வந்து ப்ளே பண்றாரு. இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால, இப்ப வந்து குயின் C5க்கு அப்புறமா பாருங்க, திரும்பவும் இதே ஒரு டயகனல வந்து இந்த ஒரு குயின் அண்ட் பிஷப் வந்து பார்த்துட்டு இருக்கு. இந்த ரூக் வந்து ரொம்ப பேசிவா இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப குயின் E4 குயின வந்து சென்ட்ரலைஸ் பண்றாரு பாருங்க மேக்னஸ் கால்சன். இந்த இடத்துல இப்ப குயின் B5 மூலமா இந்த பானுக்கு அட்டாக்கு. ஸோ இந்த பானுக்கு அட்டாக்ன்றதுனால இப்ப குயின் C2. ஸோ இந்த பான வந்து அவசரப்பட்டு புஷ் பண்ணல. ஏன்னா போர்ட்ல வந்து பீஸஸ்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? அதனால இப்ப இந்த இடத்துல பிளாக்கோடைய சைட்லயும் வந்து ஃபுல்லா அவருடைய ஹெவி பீஸ் அண்ட் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நேரம் பார்த்து தான் இந்த பான வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல இப்ப குயின் C2க்கு அப்புறமா இப்ப ரூக் B8 அண்ட் ரூக் அண்ட் குயினையும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபைல்ல வந்து அலைன் பண்றாரு. இப்ப இந்த பான வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு பிஷப்ப வந்து C5ல போடுறாரு. B5லேருந்து விலக்கி இப்ப குயின் அண்ட் ரூக் வந்து இந்த ஒரு பான அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரூக் B1 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட் தராரு மேக்னஸ் கால்சன். இப்ப பிஷப் வந்து F8க்கே வந்துர்றாரு. பிஷப் F8க்கு அப்புறமா பாருங்க, இப்ப குயின் E4. குயின் E4க்கு அப்புறமா பாருங்க, உங்களால குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா, ரூக் டெக்ஸ் குயின் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம வந்து குயின் அண்ட் ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணும்போது, ரூக் முன்னாடி இருந்தா தான் நம்மளுக்கு ஒரு விதமான அட்வான்டேஜ். ஸோ இந்த இடத்துல குயின் முன்னாடி இருக்கிறதுனால, இந்த பான உங்களால எடுக்க முடியாது. இப்ப வந்து குயின் B6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ குயின் B6 மூலியமா பாருங்க, அதே ஒரு டயகனலுக்கு வராரு. இந்த இடத்துல இந்த ஒரு டயகனல வச்சு தான் வந்து இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ண விடாம, ஹன்ஸ் நிமன் வந்து கேம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு இதுவரைக்குமே. இப்ப வந்து இந்த சைட்ல வந்து பான்ஸ புஷ் பண்றாரு. G3 இப்ப பிஷப் C5 பாருங்க. ஸோ திருப்பி இந்த ஒரு டயகனல்ல ஒரு அட்டாக் வருது. இந்த இடத்துல இப்ப குயின வச்சு சேஃப்கார்ட் பண்றாரு. குயின் C2 மூலியமா இந்த ஒரு F2 பான சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப பிஷப் B4க்கு அப்புறமா இப்ப கிங் G2 இப்ப குயின் B7 மூலியமா பாருங்க இந்த ஒரு நைட் வந்து இப்ப பின்ல இருக்கிறார் பாருங்க. இந்த ஒரு டயகனல்ல கிங்கும் இருக்கிறாரு. இப்ப வந்து ரூக் D1 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ் கால்சன். ஸோ முடிஞ்ச வரைக்குமே 2 பேருமே வந்து மாறி, மாறி அவங்களுடைய பீஸஸ வந்து ஒரு ஆக்டிவான ஸ்கொயர்ஸ்ல போட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப வந்து பிஷப் F8 இப்ப ரூக் D3க்கு அப்புறமா பாருங்க, இப்ப ரூக் வந்து முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு. இப்ப வந்து பிளாக் ரூக்க வச்சு இந்த குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக்க வச்சு பிளாக் பண்றாரு மேக்னஸ் கால்சன். இப்ப ரூக் B8க்கு அப்புறமா இந்த சைட்ல பான்ஸ வந்து மேக்னஸ் புஷ் பண்றாரு. H4க்கு அப்புறமா இப்ப குயின் D5 இப்ப ஹன்ஸ் நிமன் வந்து அவருடைய குயின வந்து சென்ட்ரலைஸ் பண்றாரு. இப்ப வந்து குயின் D3 இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. இப்ப மேக்னஸ் கால்சனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கும்போது குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அது மேக்னஸ் கால்சனுக்கு தான் ஃபேவரா போய் முடியும். அதனால இந்த குயின் எக்ஸ்சேஞ்ச பண்ணல. குயின் B7 ப்ளே பண்றாரு. குயின் B7க்கு அப்புறமா பாருங்க, இப்ப குயின் C4 இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E8 ஸ்கொயர்ல போடுறாரு. ரூக் E8க்கு அப்புறமா பாருங்க, இப்ப 2வது வாட்டியும் குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரூக்கும் இப்ப அட்டாக்ல இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துல குயின வந்து பேஸ் ரேங்க்ல போட்டு குயின் எக்ஸ்சேஞ்சும் தவிர்க்கிறாரு. அண்ட் பிளஸ் இந்த ரூக்கையும் பார்த்தீங்கன்னா, ஹன்ஸ் நிமன் வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. ஸோ இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே 8 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட கேம வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஹன்ஸ் நிமன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பான் மேக்னஸ் கால்சன் கிட்ட இருந்தாலும், இந்த கேம வந்து அப்படியே இறுக்கி புடிச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப வந்து ரூக் D3 வந்து ப்ளே பண்றாரு. ரூக் D3க்கு அப்புறமா இப்ப
ரூக் மூலியமா குயினுக்கு ஒரு அட்டாக்கு. இப்ப குயின் D5 குயின் D5க்கு அப்புறமா இப்ப திரும்ப பாருங்க இந்த ஒரு குயினுக்கு அட்டாக்கு. இந்த ஒரு ரூக்குக்கு பிளாக் உடைய குயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப குயின் C4 ரூக் F6. ஸோ ரூக் F6 வந்து இந்த ஒரு F5ல பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த இடத்துல இப்ப ரூக் வந்து E3 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் B7. ஸோ குயின் B7 அண்ட் இந்த ஒரு F6ல இருக்க ரூக் வந்து இந்த ஒரு நைட்ட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட்டா இந்த ரூக் வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அதனால இப்ப திரும்ப குயின வச்சு இங்க பிளாக் பண்றாரு. இப்பயும் குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் இப்பயும் குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணல. குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம குயின் B5 ப்ளே பண்றாரு. இப்ப நைட்ட வந்து வெளியில கொண்டு வராரு. நைட் D4 இப்ப குயினுக்கு அட்டாக்கு. இந்த இடத்துல இப்ப குயின் C5 குயின் C5க்கு அப்புறமா பாருங்க. இப்ப திரும்ப ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ரூக் F3 மூலியமா. பட் ரூக் எக்ஸ்சேஞ்சும் பண்ணல. ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஹன்ஸ் நியூமன் வந்து பீஸஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம அப்படியே கேம ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து மேக்னஸ் கார்ல்சனால இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பான யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப குயின் E8 வந்து ப்ளே பண்றாரு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ஒயிட் உடைய நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கிற மாரி இருக்கும். பட் இந்த நைட்ட உங்களால எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த நைட்ட நீங்க ரூக்க வச்சோ, இல்ல குயின வச்சோ எடுத்தாலும், நம்ம வந்து குயின் டேக்ஸ் F7 செக் தரலாம். குயின் டேக்ஸ் F7 செக்குக்கு அப்புறமா கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஒரு பிஷப்ப எடுத்துக்கலாம். ஸோ இது மூலியமா நம்ம ஒரு பிஷப்ப ரீகெயின் பண்ணிக்கலாம். பிளஸ் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பானும் கிடைக்குது. ஸோ 2 பான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறதுனால ஈஸியா மேக்னஸ் கார்ல்சன் இந்த கேம ஃபினிஷ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு குயின் E8 மூவ்க்கு அப்புறமா இந்த நைட்ட வந்து எடுக்க முடியாது ஹன்ஸ் நியூமனால. ஸோ ஹன்ஸ் நியூமன் குயின் D5 வந்து ப்ளே பண்றாரு. குயின் D5 மூலியமா பாருங்க. இப்ப வந்து நைட் வந்து F5க்கு ஜம்ப் ஆகி இந்த ஒரு ரூக்க அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் D7 ரூக் D7க்கு அப்புறமா இந்த சைட்ல வந்து பான வந்து புஷ் பண்றாரு பாருங்க மேக்னஸ் கார்ல்சன். H5 இப்ப ரூக் B7 ரூக் B7க்கு அப்புறமா பாருங்க இந்த ஒரு பானுக்கு வந்து டபுள் அட்டாக் வருது. பட் மேக்னஸ் கார்ல்சன் தைரியமா இந்த பான இப்ப புஷ் பண்றாரு. இந்த பான இப்ப பிளாக்கால எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஃபைல்ல இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் வந்து போயிடும். நைட் வந்து இங்க சூப்பரா ஜம்ப் ஆயிடுவாரு. இப்ப பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. குயின் வந்து வின் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலியமா நம்ம குயின வின் பண்ணிடலாம். ஏன்னா, கிங்குக்கும், குயினுக்கும் டபுள் செக். ஓகேங்களா? ஸோ அதனால பிஷப் ரூக் டேக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. இப்ப வந்து குயின் D7 வந்து ப்ளே பண்றாரு ஃபைனலா. இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. இந்த இடத்துல குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பட் ஸ்டில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பான் இருந்தாலும் பிளாக்கால சமாளிக்க முடியும். இது வந்து ஒரு டிராவான பொசிஷன்ல தான் இருக்கு இந்த கேம் இப்ப வரைக்குமே. இப்ப ரூக் B3 இப்ப ஹன்ஸ் நியூமன் வந்து ரூக் D5 வந்து ப்ளே பண்றாரு. டெம்போவோட வருது. இந்த நைட்டுக்கு வந்து ஒரு அட்டாக் வருது. பிளஸ் இந்த ரூக் வந்து இந்த ஒரு B5க்கு வந்தாருன்னா, இந்த பானையும் வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப வந்து நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால நைட் E3 இப்ப ரூக்குக்கு அட்டாக்கு. இப்ப ரூக் B5. ஸோ ரூக் B5 மூலியமா இந்த பான வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்றாரு பாருங்க. இந்த இடத்துல இந்த ஒரு பானுக்கு 2 அட்டாக் இருக்கு. அதனால மேக்னஸ் கார்ல்சன் 2ண்ட் டிஃபெண்டர வந்து கொண்டு வராரு. நைட் C2 இப்போ வந்து பிஷப் வந்து E7 வராரு. பிஷப் E7க்கு அப்புறமா இந்த சைட்ல பான்ஸ புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. G4 கிங் F8 இப்போ வந்து F4 வந்து ப்ளே பண்றாரு. F4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பான இப்ப ஹன்ஸ் நியூமன் வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் அதிரடியா அவருடைய நைட்ட வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. நைட் D4 இப்ப ரூக்குக்கு அட்டாக்கு. இந்த சைட்ல பானுக்கும் அட்டாக்கு. என்னதான் இந்த ஒரு பான் வந்து போனாலும், மேக்னஸ் கார்ல்சன் வந்து இந்த ஒரு F5 பான வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கண்டிப்பா இந்த சைட்ல நீங்க ரூக்க வச்சு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, உங்க ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால இந்த இடத்துல ஹன்ஸ் நியூமன் வந்து ரூக் டேக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ரூக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பான் போனதுக்கு அப்புறமா மேக்னஸ் கார்ல்சன் அந்த பான இங்க பிடிக்கிறாரு. இப்ப நைட் டேக்ஸ் F5க்கு அப்புறமா இப்ப கிங் F7 கிங் F7க்கு அப்புறமா பாருங்க, இப்ப கிங் F3. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிராவிஷான ஒரு பொசிஷன நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து இப்ப பிஷப் D2 கிங் E4 பிஷப் C1 நைட் D4 பிஷப் D2 நைட் E2 ஸோ அப்படியே கேம் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து மாறி, மாறி அவங்களுடைய நைட் அண்ட் பிஷப்ப வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஹன்ஸ் நியூமனும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே திறமையா இந்த கேம வந்து கொஞ்சம் இறுக்கி புடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அன்டில் நைட் B6 ஏன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ஹன்ஸ் நியூமன் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. பிஷப் A3 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ பிஷப் A3க்கு அப்புறமா பாருங்க, பார் வந்து அப்படியே மேக்னஸ்க்கு வந்து ஃபேவரா அமைஞ்சிருச்சு. பட் இத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான் சொல்லி ஆகணும். நைட் மேன்யூவர் ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு வின்னிங் சீக்வென்ஸ் இருக்கு. இங்க மேக்னஸ் கார்ல்சனுடைய டைமிங் பாருங்க 44 செகண்ட்ஸ் வித்தவுட் இன்கிரிமெண்ட்ல இருக்கிறாரு. அத சூப்பரா இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்குமே அவரு வந்து எண்ட் கேம்ல வந்து கிங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோடைய சீக்வென்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நைட் எடுத்துட்டு வந்து C4ல போடுறாரு. நைட் டெம்போவோட வருது. இந்த பிஷப்ப அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பிஷப் அட்டாக் பண்றது மட்டும் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம வந்து நைட்ட இங்க போட்டு கிங்குக்கும் ஒரு செக் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டே என்னன்னா, நம்ம கிங்குக்கு செக் குடுத்ததுக்கு அப்புறமா,
நம்ம இந்த ஒரு G6 ஸ்கொயரை ஒயிட் வந்து புடிக்கணும். அப்பதான் வந்து பிளாக் உடைய கிங் வந்து ரொம்ப சப்ரஸ் ஆவாரு. அண்ட் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பான வச்சு கேம ஈஸியா ஃபினிஷ் பண்ணணும். இப்ப இந்த பிஷப்க்கு அட்டாக் இல்லையா? அதனால இப்ப பிஷப் வந்து C1ல போறாரு ஹன்ஸ் நேமன். பிஷப்ப C1ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க நைட் E5 செக் வருது. இந்த செக்குக்கு அப்புறமா கிங் வந்து பின்னாடி போறாரு. கிங்கால இங்க ஃப்ரண்ட்ல எங்கேயுமே வர முடியாது பாருங்க. ஸோ அதனால கிங் வந்து பின்னாடி போறாரு. கிங் பின்னாடி போனதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல இப்ப நைட் D3. ஸோ நைட் D3 மூலியமா பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களால டைரக்ட்டா கிங்க G6ல போட முடியாது. ஏன்னா, பிஷப் டேக்ஸ் F4 வந்து இங்க அவைலபிளா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நைட் D3 ப்ளே பண்ணி இந்த பான வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இந்த ஒரு கிங்க G6ல போட்டுக்கலாம். ஏன்னா திரும்பவும் நைட் டெம்போவோட இந்த ஒரு பிஷப்ப அட்டாக் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த பிஷப்ப காப்பாத்தி தான் ஆகணும். அதனால பிஷப் D2 இப்ப கிங் G6 பாருங்க. இந்த இடத்துல இருந்து இது ரொம்பவே சூப்பரான ஒரு வின்னிங் சீக்வென்ஸ். இதே இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா இந்த ஒரு பிஷப் A3க்கு பதிலா பிளாக்குக்கு கரெக்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிங் F8 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ கிங் F8க்கு அப்புறமா அதே ஒரு நைட் ரீமென்யூர் வந்து ஒயிட்‌க்கு வந்து வொர்க் அவுட் ஆயிருக்காரு. இப்ப பாருங்க நான் அப்படியே கன்டின்யூ பண்றேன். இப்ப வந்து நைட் வந்து இந்த ஒரு C4 ஸ்கொயர்‌க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சிம்பிளா கிங்க வந்து G8ல போட்டுக்கலாம். ஒரு வெயிட்டிங் மூவ் மாரி. ஓகேங்களா? கிங்க வந்து G8ல போட்டதுக்கு அப்புறமா உங்களால இப்ப டைரக்ட்டா இங்க ஒரு கிங்க வந்து G6ல போட முடியாது. ஏன்னா, பிஷப் டேக்ஸ் F4 வந்து அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல இப்ப வந்து நைட் இங்க வராருன்னு வச்சுக்கோங்களேன். நைட் இங்க வந்ததுக்கு அப்புறமா, இப்ப நம்ம வந்து பிஷப் D2 வந்து ப்ளே பண்ணலாம். பிஷப் D2க்கு அப்புறமா, இப்ப நைட் D3 நீங்க ப்ளே பண்ணி இந்த ஒரு பானுக்கு வந்து டிஃபென்ஸ் தர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்ப வந்து நம்ம கிங்க இந்த ஒரு F7 ஸ்கொயர்ல போட்டுக்கலாம். இப்ப கிங் G7 வந்து ஒயிட்‌க்கு அவைலபிளா இல்ல. கிங் G6 ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா, இப்ப நைட் D3 வந்ததுக்கு அப்புறமா பிஷப் இப்ப அட்டாக்ல இல்ல. அந்த டைம்ல நம்ம கிங்க வந்து இங்க மூவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இந்த இடத்துல பிளாக் வந்து டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சீக்வென்ஸ். பட் அத வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அத மிஸ் பண்ணிட்டு, இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மூவ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இந்த மாரியான ஒரு அருமையான நைட் மென்யூர்ன்ற ஒரு சீக்வென்ஸ்ல வந்து மாட்னாரு. இப்ப கிங் G6 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, ஃபுல்லா இப்ப வந்து பிளாக் உடைய கிங் வந்து பின்னாடி வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப இந்த பான்லாம் வந்து நம்ம சூப்பரா புஷ் பண்ணலாம். இந்த பானுக்கு இந்த நைட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து இந்த பான புஷ் பண்றாரு பாருங்க மேக்னஸ் கார்ல்சன். இப்ப வந்து பிஷப் C3, பிஷப் C3க்கு அப்புறமா நைட் வந்து F4 வராரு. இப்ப கிங் G8, நைட் D5, பிஷப் D2, இப்ப F6, G டேக்ஸ் F6, இப்ப நைட் டேக்ஸ் F6 செக்கோட வருது. இப்ப கிங்க மூவ் பண்றாரு H8க்கு. இப்ப திரும்ப வந்து நைட் E4 வராரு. இப்ப எப்படி பார்த்தாலும் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப பிஷப் F4, இப்ப நைட் C5க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு கேம வந்து ஹன்ஸ் நேமன் ரிசைன் பண்ணிறாரு. ஸோ இதுலருந்து ஒரு அற்புதமான ஒரு விக்டரி. இந்த ஒரு விக்டரி மூலியமா மேக்னஸ் கார்ல்சன் வந்து நெக்ஸ்ட் கேம்லயும் வந்து இவரோட டிரா பண்ணி இந்த ஒரு செட்டையே வந்து வின் பண்றாரு. ஸோ இது வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ மேக்னஸ் கார்ல்சன் வந்து இன்னைக்கு ஃபைனல் வந்து ப்ளே பண்ண போறாரு. ஸோ ஃபைனல் வரைக்கும் அவர் வந்துட்டாரு. அண்ட் முக்கியமா இந்த ஒரு கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா எண்ட் கேம்ல அந்த ஒரு 44 செகண்ட்ல மேக்னஸ் கார்ல்சன் ஒரு அருமையான அந்த நைட் மென்யூர் சீக்வென்ஸ வந்து கண்டுபிடிச்சத, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இத்தோட நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.